नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வர இருக்கிற ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2019 காலை சுமார் 7:02 இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கும், கேதுவானவர் மகரத்திலிருந்து தனுராசிக்கும் பயிற்சியாக போகிறாரு. இது தமிழ் வருஷத்துல சொல்ல போனோம்னா விளம்பி வருஷம் மாசி மாசம் 15ஆம் தேதி. இந்த ராகு கேது பயிற்சி காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு ராகுவும், 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சியாக போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியானது சார்வாரதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதாவது 27/8/2020 கிட்டத்தட்ட காலையில 8:20 அடுத்த பயிற்சி நடக்க போறது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருடம் காலம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு கேதுவானவர் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகும். இப்ப வருகிற 18 மாதங்களும் பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமான சுபமான ஒரு இடத்துல தான் ராகு இருக்க போறாரு. ஆனா கேதுவோடைய சஞ்சாரம் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது 10ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கிரக சேர்க்கையே அங்க இருக்க போறது. சனியானவர் அங்க தனுசுல ஆல்ரெடி இருக்காரு. அடுத்த வருஷம் குருவும் அங்க சேர்ந்துட போறாரு. அப்போ சனி குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த கேது இவர்களோட சேர்ந்து சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு கிரக சேர்க்கை இந்த வருஷம் கடைசியில எல்லாம் இருக்க போறது. எப்பவுமே ராகு கேதுவானவர் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ்ல, அதாவது இடமிருந்து வளமா சுத்தும் போது இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. வக்ரகதி தான் எப்பவுமே இவங்களுக்கு. அதனால தனியா இவங்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டோடைய அதிபதியோட வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ராகுவானவர் எப்பவுமே இந்த மேல் சுற்று, அதாவது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வீடுகளுமே அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ராகுக்கு உகந்த வீடாகவும், அதுவும் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல தான் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு வரப்போறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடா இருந்தா கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஆன்மீக வழிபாட்டுல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு நாள நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நிறைய நம்பிக்கை வரும். நிறைய ஆலயங்களுக்கு அவங்க போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய கோவில்கள், நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வந்து புனரமைக்கப்பட்டு அது நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கு. அப்ப நிறைய பேர் இந்த சேரிட்டி எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் குரு அந்த தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகும்போது இன்னும் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மத நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள்லயே அவங்க சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இந்த வருஷத்துல அமைச்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னே சொல்லலாம். கடந்த 3 வருடங்களாக ராகுவானவர் சூரியனுடைய சிம்மம்ங்கிற வீட்டிலும் சந்திரனுடைய கடகம்ங்கிற வீட்டிலும் அமர்ந்திருந்தால அரசியல்ல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. சரியான தலைவர்கள் கிடைக்காமையோ, தலைவர்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், ஒரு தலைவியா இருந்தா அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாரத நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனைகள் அதிக அளவுல இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது கொஞ்சம்
குறைஞ்சு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. இந்த ராகு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த தொலைத்தொடர்பு துறை சொல்லக்கூடிய இந்த ஏரியாலலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம், அரசாங்க சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதவியா இருக்கும்னு நாம சொல்லலாம். இந்த ராகு கேதுவோட பலன்களை முழுமையா யாராலையும் கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலாம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஆன சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் நிறைய நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சியில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நான் என்னுடைய பதிவுல தான் சொல்லியிருக்கேன், இந்த பயிற்சியானது நம்ம 15 to 20% வரைக்கும் தான் நமக்கு பலன் அளிக்கும். நம்முடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்கிறதுங்கிறத அடிப்படையா தான் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் அமையும். ஒருவருக்கு தசையோ தசா புத்தியோ ராகு கேதுவை தொட்டு நடக்கல அப்படின்னா இந்த பெயர்ச்சியானது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒருவருக்கு தசை ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல கேது தசையோ கேது புத்தியோ இருந்து அது சுயஜாதகத்துல கொஞ்சம் சுமாரா இருந்து இந்த கோச்சாரத்திலையும் அது சரியா இல்லை அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பாதிப்பு சந்திப்பாங்க. மற்றவங்க யாருமே இதை கண்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரையும் விரயத்துல இருந்த ராகு இனி வரப்போகிற அந்த ராகு கேது பயிற்சியில 11ஆம் இடமான லாபத்திற்கு வந்துட போறாரு. லாபஸ்தானம் அந்த இடத்துல ராகு போன்ற ஒரு கிரகம் வருவது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் அவங்களுக்கு இந்த ராகு 12 to 11 பயிற்சியாகி வரப்போகிறார். அப்போ அவங்க தொட்ட வேலையிலலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் அதுல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கோ இல்ல ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதன் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆதாயம் எல்லாம் நிறைய சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம். குறிப்பா அந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க நல்ல எக்ஸாம்லாம் எழுதி நல்லா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் தரும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்லாம் கூட சில பேருக்கு கிடைக்கலாம்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் இருந்த விரயங்கள்லாம் இனி கட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை இனி இந்த ராகு அவங்களுக்கு கொடுப்பாருன்னு நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதாயம் நிறைய இருக்கும். அதுவும் இந்த 11ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவங்களால நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இவங்ககிட்ட நிறைய அன்பு பாராட்டுவாங்க. இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இப்போ குரு சாதகமான ஒரு நிலையில இல்லை. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு அடுத்த குரு பயிற்சியில தான் வரப்போறாரு. இந்த காலகட்டத்துல ராகுவின் யோகத்தால சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகமோ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமோ கூட சிம்மராசியில நிறைய பேருக்கு கிடைக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ராகு இருக்கக்கூடிய இடம் அதுல இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் 7ஆம் இடமா வருது. இந்த 7ஆம் இடம் வந்து திருமணத்தை குறிக்கிறது. திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் 9ஆம் ஸ்தானமா வருது. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த ராகுவின் இந்த பயிற்சி அவங்களுடைய சுயஜாதகத்துல நல்ல யோகமா இருந்தா திருமணம் கூட அமையறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும் சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தாயாருக்கு உடல் ரீதியா சில பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால அவங்க உடல் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்தாலும் ஒரு சில தடைகளும் அங்கே ஏற்படும். அதை சட்டுன்னு வாங்கிட முடியாது. நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சு அதை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதையுமே கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த சிம்மராசியில நிறைய பேருக்கு இருக்கு. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்ததுதான் சிம்மராசி. சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்துக்கு ராகு பெரிய யோகத்தை செய்ய மாட்டாரு. ஆனா சுக்கிரனோட நட்சத்திரமான பூர நட்சத்திரத்துக்கும் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்கும் நல்ல சிறப்பான யோகத்தை தருவாருன்னு சொல்லலாம்.
கேது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதனால வரைக்கும் நல்ல ஸ்தானமான 6ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அதுல இருந்து பயிற்சி ஆகி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு வரப்போறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப அவரோட சேர்ந்து இந்த கேதுவும் அமர போறது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தடைபட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த 5ஆம் இடத்துல போய் பவர் 2 பேர் சேர்றதுங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு காலகட்டம்னே சொல்லணும். ஆனா சனியும் கேதுவும் 5ஆம் இடத்துல சேர்றது உங்களுக்கு ஆன்மீக பயணம், ஆன்மீக செயலுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம்னு சொன்னாலும் கூட லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான தன்னுடைய சந்ததியை பெருக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு இது கொஞ்சம் தடங்களா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புத்திரக்காரர் சொல்லக்கூடிய குரு வேற இப்ப 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. அடுத்த குரு பயிற்சியில தான் அவர் 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதுவும் அவருடைய சொந்த வீடு. குருவனுடைய வருகையால அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படலாமே தவிர இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் நன்மைகள் இந்த கேதுவால அவங்களுக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. நிறைய ஆலய வழிபாடுக்கோ நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இந்த கேது பகவான் கொடுப்பாரு. நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீகத்துக்காக இவங்க செலவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இவங்க இது வரைக்கும் பார்க்காத கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு, பார்ப்பாடு ஸ்தலங்கள்லாம் போய் வழிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நிறைய தீர்த்த யாத்திரை போறதுக்கு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனியோட சேர்ந்து கேது வரப்போறது. இந்த அமைப்பு குருவோட வீட்டுல இருக்கிறதால இந்த அமைப்பானது எல்லாருக்குமே இது பொது. அதாவது நிறைய பேருக்கு, நிறைய ராசிக்கும் பார்த்தோம்னா இந்த சனி கேது சேர்க்கை குருவோட வீட்டுல இருக்கிறது ஆன்மீகத்துல அது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பா சிம்ம ராசிக்கு இது 5ஆம் இடத்துல இது அமையறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை தான் தரும்னு சொல்லலாம். ஆனா 6ஆம் இடத்துல இருந்த கேதுவை காட்டிலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேதுவோடைய பலன் கொஞ்சம் சுமார் தான் சொல்ல முடியும். ஆனா 6ஆம் இடத்துல அவங்களுக்கு லௌகீகமா நிறைய விஷயங்கள் அதை பண்ணி கொடுத்துருக்கும். நிறைய எதிரிகள்லாம் அவங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும், அவங்களுக்கு உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்ப 5ஆம் இடத்துல வர்றதுனால இவங்களுடைய பெரும்பாலான சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய புத்திரர்கள், அதாவது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் ரீதியா சில பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த துர்பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும் சொல்லுவாங்க. இது புத்திரஸ்தானத்தையும் குறிக்கிறது. அதனால இவங்களுடைய குழந்தைகள் இருந்தா அவங்களை உடல் ரீதியா அவங்களுக்கு அடிக்கடி சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை ஏற்படும். அதனால உடனே அவங்க அந்த டாக்டர் கிட்ட காமிச்சு அதுக்கு தேவையான மருத்துவ பண்ணிக்கணும். இல்லாட்டி அது ஒரு பெரிய சங்கடமா அவங்களுக்கு போயிடும். கேது பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு நல்ல யோகத்தையே தருவாரு. கேதுவுடைய சொந்த நட்சத்திரம். அதற்கு பிறகு சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரம் முதன் பாதத்துக்கும் நல்ல யோகத்தை தருவாரு. அதன் பிறகு பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு நன்மைகளை தருவார். இப்படி ராகுவும் கேதுவும் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில சிம்மராசிக்கு அந்த அளவுக்கு யோகத்தை தராத நிலையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுமார் 75% 80% வரைக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.